சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு பிகே ரீச்சால் சந்திக்கிறோம். இன்றைக்கு என்ன உங்களுக்கு காட்ட போகிறேன்னு சொன்னால், ரீச்சாந்த புடலங்காய் காட்ட போகிறேன். ரீச்சாந்த புடலங்காய் வந்து என்னங்களா இவ்வளவு சின்னனாக இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. புடலங்காயில் 2-3 வெரைட்டி இருக்குது. இது வந்து கொஞ்சம் கட்டை, ஆனால் நல்ல மொத்தமாக வரும். இன்னொன்று வந்து இந்த பாம்பு மாதிரி சரியான பெருசாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சைஸால் நீளத்தால் குறைவாக நல்ல மொத்தமான காய். அது வெளியோரத்தில் போட்டு விட்டுனாங்களோ அது தென்னை எல்லாத்தையும் அப்படியே படந்துடுது. நிறைய காயல் காய்ச்சிருக்குது. அதற்கு அடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஆக்கி காட்டுவோம். ஏன் இதை காட்டுறேன்னு சொன்னால், நீங்களும் வீடு வழியே ஏதாவது செய்யுங்கோ. நிறைய விஷயங்களை அது உங்களுக்கு நல்லம், வீட்டு மரக்கரைக்கு நல்லம், வருமானத்துக்கு நல்லம். இதை பாருங்க, காயல் எல்லாம் தொங்குது, தெரியுது உங்களுக்கு. தென்னை மரம் எல்லாம் அப்படியே படர்ந்து அப்படி நிற்கிறது. வேறு இந்த இடத்துல ஒரு பெரிய காய் உண்டு. இதுக்குள்ள வாங்குது. தென்னை மரம் எல்லாம் அப்படி அங்கே 3-4 காய் உண்டா தொங்குது. நான் உங்களுக்கு புடுங்கிக்கு ஒரு வீடியோ ஒன்று புடுங்கி போடுறேன். கட்டை இனம் உண்டு, ஆனால் நல்ல டேஸ்டான காய், ஊறுப்பட்ட காய் காய்ச்சிருக்குது. அதே மாதிரி எங்கள்கிட்ட என்ன பாசிக்கீரை இருக்குது. இஞ்சால பார்த்தீங்கன்னா முளைக்கீரை இருக்குது, வெள்ளாரை இருக்குது, பொன்னாங்கானி இருக்குது, கங்கூன் கீரை இருக்குது. எல்லா விதமான கீரை வகைகளும் இருக்குது. நீங்கள் இதில் ரிச்சாக சுற்றி பார்த்துட்டு போய்க்கல நீங்களே வந்து பிடுங்கி கொண்டு போகலாம். பிடுங்கி கொண்டு போகலாமுண்டா சொன்னீங்கன்னா நாங்களே பிடுங்கி தருவோம். நீங்கள் கூட வந்து கீரை பிடுங்கி தோட்டத்தில் எல்லாம் உலாக்கி அடிக்காமல் எல்லா விதமான கீரைகளும். அது என்னத்துக்கு இதை காட்டுறேன்னா, ரீச்சாக அந்த ஒரு இடத்துலையும் சும்மா வச்சுருக்கக்கூடாது. கிடக்கிற இடங்களில் வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை செய்து அதை எப்படி சக்ஸஸாக கொண்டு வரலாமான்னு பார்க்கணுமன்றதுக்காக ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த ஆடுகள் இந்த கழிவுகள் அதுகளை கொண்டு வந்து புழுக்களை போட்டு உரமாக்கி இயற்கையான முறையில் ஆனால் நல்ல பருவரு பாருங்க. ஒரு பாசிக்கீரை இதுவும் எவ்வளோ இதாக செழிப்பாக வந்துருக்குது, எவ்வளோ எவ்வளோ மென்மையாக இருக்குது. இதெல்லாம் வந்து பருப்புகளை போட்டு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களும் வீடு வழியே சின்ன தோட்டங்களை அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மரக்கறியை நீங்கள் வீட்டிலையே எடுக்கலாம். அதுகளுக்காகத்தான் இதுகளை போடுறது. நாங்கள் இங்கே செய்கிற மரக்கறிகள் எங்களோட ஃபார்மில் சமைக்கிறதுக்கே பத்தாது. ஸ்டாஃப் கிச்சன் இருக்குது, வார ஆக்களுக்கு சமைக்கிறது. ஆஃபீஸுக்கு பின்னுக்கு ஒரு ஹோம் கார்டன் மாதிரி ஒரு சின்ன ஒரு செட்டப்பில் செய்து வச்சுக்கிறோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு பச்சை பசி 2 இருக்கிறபடியே சந்தோஷமாக இருக்கும். ஜன்னலுக்குள்ளாலே ஆஃபீஸுக்கு இருந்து பின்பக்கத்தை அப்படியே பார்த்துக்கொள்ளலாம். இடக்கிட அது புடலங்காயல் தொங்குறது, பூசணிக்காயல் தொங்குறது, பாசைக்கீரை எல்லாம் பூத்து இருக்குது, முளைக்கீரை இருக்குது. எல்லாத்தையும் பார்க்க ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எங்களோட தோட்டத்தில் விளைஞ்சதானே, அதனால் எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்களும் விரைக்குதல் எல்லாம் வந்து பாருங்கள். போய்க்க கீரையெல்லாம் வேண்டிக்கொண்டு போங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம்.